நமக்கு வந்து அப்சல்யூட் கிளாரிட்டி நம்ம எடுத்திருக்கணும். படிச்ச ஒன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்பேற்பட்ட சொல்யூஷன் வந்து நான் கிரியேட் பண்ணணும். ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் டைம், உங்களோட ஏஜ் என்னவா வேணாலும் இருக்கட்டும், அடுத்த 100 இயர்ஸ் நம்ம இருப்பவங்க ஒரு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ 100 மைனஸ் நம்ம வந்து நம்மளோட ஏஜ் நம்ம பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்க லைஃப் இருக்கும். ஏன் 100 இயர்ஸ்னு சொன்னேன்? பிகாஸ் ஜாப்பனீஸில் அங்கே வந்து பெரும்பாலான மக்கள் வந்து 100 வருஷத்தை தாண்டி 120 வருஷத்துலேயும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 100 வருஷம் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக கேஷுவலாக இருக்கிறதே 100 வருஷம் வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, 100 வருஷத்துக்கு மேலே தாராளமாக வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கறது வந்து இக்கிகை தான். ஸோ இக்கிகை வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இக்கிகையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, நம்மளோட வழியாக நம்ம எந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோமோ அது நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம பார்த்து மற்றவங்க எல்லாத்தையும், பிகாஸ் தே ஆர் ஷோயிங் எஸ் அ டெமோ, ஒரு டெமோ மாதிரி அவங்க இப்படி தான் வாழ்ந்து காமிக்கிறாங்க. நிறைய பேர் இப்படி வாழ்ந்து காமிக்கும் போது நம்மளும் இப்படி தான் வாழணுமா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான என்விரான்மெண்ட் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஒக்கினோவா அப்படிங்கிற இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான என்விரான்மெண்ட் ஸ்ட்ராங்கர் தென் வில் பவர் அப்படிங்கிற மாதிரி நேச்சுரலாகவே அவங்க ஒரு 100 இயர்ஸ் இருக்காங்க. ஸோ இக்கிகையில் அவங்க ஃபாலோ பண்ணுறது விச் இஸ் அவங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெக்னிக் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஓகே, பேஷன் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸலன்ஸ், அதில் வந்து வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸலன்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்க எக்ஸ்பர்டைஸாக மாற்றிக்கிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதில் வந்து நீட் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. வேர்ல்டுகிட்ட நீட் இருக்கா, இது நம்ம பண்ணோன்னா இதை வந்து யாருக்காவது கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அப்படி கொடுத்தாலும் காசு வருமா? ஏன்னா நிறைய பேருக்கு நீடு, சில பிஸ்னஸ்லாம் நீடு நிறைய இருக்கும், ஆனால் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் காசு பெருசாக வராத மாதிரி கூட இருக்கலாம், அது போதுமான அளவுக்கு பத்தாம கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீடு இருக்கான்னு அவங்க பார்க்குறாங்க. பட் அஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட் இல்லையா? இந்த 4 விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த பாயிண்ட், யூ கேன் டூ காம்ப்ரமைஸ். எனக்கு பேஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நிறைய விஷயத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், இதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சிலது மட்டும் எடுக்கிறோம். ஸோ அந்த இக்கிகை வந்து நீங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. அந்த 4 ரிங்கு சேர்ற இடம் நடுவில் இருக்கிற அந்த பாயிண்ட் இக்கிகை. அப்படி 4 ரிங்குக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் இக்கிகை அப்படின்னா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா வேற டைமென்ஷனில் நான் பார்க்குறேன். ஓகே, வேற டைமென்ஷனில் என்ன சொல்ல வருதுன்னா, பேஷன்கிற ஒரு கம்ப்ளீட் ரிங்கில் ஒரு சின்ன பார்ட்டு தான் வந்து இருக்கு. எதனால் அப்படி இருக்கு அப்படின்னா, பிகாஸ் எக்ஸலன்ஸ், நீடு, மணி இந்த 3ம் கிடைக்கிறதுக்காக என்னோட பேஷனில் பல பேஷனை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு தானே அர்த்தம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் பண்ணி ஒரு ஆர்வ கோளாறாவோ அல்லது வந்து ஒரு பேஷன் மே பிகம் பாய்சன்னு சொல்லுவாங்க. எப்போன்னா அந்த எக்ஸலன்ஸ், நீடு, மணி எல்லாம் இல்லாத போது நம்ம வெறும் பேஷனுக்காக எனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்வாங்க. இந்த கிறுக்குத்தனத்தை நானும் நிறையா வருஷங்கள் நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, பிகாஸ் பேஷன் பின்னாடி போகணும், நம்ம என்ன செஞ்சாலும் பேஷனோட பிடிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. பட் அதில் எக்ஸலன்ஸ் இருக்கா, நீடு இருக்கா, மணி வருமா அப்படின்னு சர்டன் ஏரியாவில் நான் பார்க்க தவறிட்டேன். பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவேர்னஸ். இப்படின்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியல. ரைட், இப்படின்னு ஒன்று இருக்குன்னு தெரியல. அப்போ எத்தனையோ விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான டூல்ஸ்லாம் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியலை. அப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த முக்கியமான விஷயங்கள தெரிய நம்ம வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் வாழ முடியும் இல்லைங்களா? எஸ், வி கேன் லிவ் அவர் லைஃப் கம்ஃபர்டபிளி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம வாழ முடியும். நான் என் பேஷனை தான் இக்கிகையாக நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் இக்கிகையில் பண்ணுறது பேஷனும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேஷன் ஒரு சர்டைன் பார்ட்டு தான் இருக்குது, வேறஸ் மேஜர் பார்ட் ஆஃப் என்னோட பேஷன் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். என்னோட பேஷனை நான் பண்ணினேன். ஏன்? பிகாஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் வேணும், இதுவும் வேணும், நீடு, மணி வேணும் சொல்லி. அதே மாதிரி தான் எக்ஸலன்ஸ். எனக்கு நான் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணுறேன், எஃபெக்டிவாக பண்ணுறேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, திறமையாக பண்ணுறேன், நிறையா பேர் பாராட்டுற மாதிரி பண்ணுறேன். ஆனால்
பேஷனுக்காக, நீடு மணிக்காக நான் வந்து செர்டைன் பார்ட் மட்டும்தான் நான் பண்ணுறேன். நிறைய எக்ஸலன்ஸ் எங்கிட்ட இருந்தால் கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நீடுக்குள்ளே வந்தோம்னா மக்களுக்கு நீடு வந்து எக்கச்சக்கமான இருக்குது. நான் இருக்கிற ஃபீல்டுலேயே எக்கச்சக்கமான நீடு இருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டாக மாற முடியுமானா, எஸ், மார்க்கெட்டிங் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் அதுதான் ஆக்சிஜன். ஸோ மார்க்கெட்டிங் கண்டிப்பாக தேவை. அப்போ நான் மார்க்கெட்டிங்கில் சில எக்ஸ்பர்டைஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் மார்க்கெட்டிங்காக தனியான ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போனேன்னா நீடு இருக்குமா இருக்காதா? இருக்கும், ஆப்வியஸ்லி இருக்கும். ரைட். இப்போ ஹெச்ஆர் தான் ஒவ்வொருத்தர், இப்போ ஸ்டாஃப் யார் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாஃப் வச்சுருந்தா கூட ஹெச்ஆரில் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ரைட், பெரும்பாலான மக்கள். அப்போ ஹெச்ஆரில் என்னால் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு என்னால் ஹெச்ஆரை வந்து தனியான ஒரு கோர்ஸாக கொண்டு போய் காசுக்காக பண்ண முடியுமான்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். பிகாஸ் அந்த இடத்துக்கு தான் பெயின் நிறையா இருக்குது, நீடு நிறையா இருக்குது. ஸோ நீடு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் போனேன் அப்படின்னா, ஒன்லி ஃபார் மணிக்காக நான் போனேன்னா என்னோட பேஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் வந்து பாதிக்கப்படலாம். ரைட். ஸோ நீடு வந்து உதாரணத்துக்கு என்னோட ஃபீல்டில் எக்கச்சக்கமான நீடு இருக்கு. ஆனால் அந்த நீடு எல்லாத்துக்கும் நான் போனேன்னா என்னோட இக்கிகை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த இக்கிகைன்னு குட்டி கான்செப்டுக்காக, ஸ்வீட் ஸ்பாட்டுக்காக நான் பல நீடை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். ரைட். நான் விட்டுட்டு இந்த இடம் மட்டும் இருக்கேன், கிளாரிட்டி, விஷனரி அந்த இடத்துல மட்டும் இருக்கேன். பிகாஸ் அந்த இடம் ரெடியானா மற்ற எல்லா இடம் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிருங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓகே, தென் வி கேன் கெட் இன் டு த மணி பார்ட். நான் நீடில் சொன்ன மாதிரியே மணி எங்கெல்லாம் மேக் பண்ண முடியுங்கிற லாட் ஆஃப் வேஸ் டெஃபினட்டாக என்னால் என்னோட பிஸ்னஸ்க்கு நான் வந்து லிஸ்ட் பண்ண முடியும். பட் அது எல்லா பின்னாடி போனேன் அப்படின்னா நீடு, பேஷன் அண்ட் இன்கம் வந்து அதோட ரேஷியோ வந்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ எனக்கு மணியை வந்து நிறைய இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எனக்கு மணி வேணும், பட் இந்த பார்ட்டில் மட்டும்தான் வேணும், கொஞ்சோண்டு பார்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இக்கிகையோட அடுத்த டைமென்ஷன் நான் சொல்கிறேன். நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, இக்கிகைங்கிறது ஒரு 4 ரிங்லேயும் இருக்கிற குட்டியான ஒரு பார்ட். அந்த குட்டியான ஒரு பார்ட் கம்பைனாக இருக்காங்கிறது மட்டும்தான் முக்கியம். அப்படி எடுக்கும்போது மற்ற 4 ரிங்லேயும் இருக்கிற மேஜர் பார்ட், மோர் தென் 80% ஆஃப் த பார்ட் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருக்கும், தூக்கி போகிறோம். அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து லாங் லைஃப் நம்ம வாழ முடியும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம ஒவ்வொரு விஷயமும் என்ஜாய் பண்ணி பண்ணும்போது, என்ஜாய் பண்ணி பண்ணுற விஷயங்களில் டோபோமின் அப்படிங்கிற ஒரு 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 லிக்விட், சம் ஃப்ளூயிட், அது வந்து உற்பத்தி ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மளோட மைண்டில் வந்து டோபோமின் மாதிரி 2-3 ஹாப்பி ட்ரக்ஸ் இருக்குது. அந்த ஹாப்பி ட்ரக்ஸ் இஸ் அ லிக்விட் ஃபார்ம் எதோ சொல்கிறாங்க. அந்த லிக்விட் ஃபார்ம் வந்து நம்மளோட பிரெயினில் அதுவே உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகும்போது அந்த உற்பத்தி ஆகிற அந்த முக்கியமான விஷயங்கள் நம்மளோட பாடி ஃபுல்லாக பரவி நம்மளோட மைண்ட், பாடி அண்ட் சோல் எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலைமையாக, ஐ மீன் ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு அதை கொண்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இக்கிகையில் இருக்கும்போது அது நிறைய சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னு சொல்லுங்கள்? பிகாஸ் ஆஃப் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ரொம்ப பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணும்போது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, பிடிச்ச விஷயத்த நான் எப்பவுமே அடிக்கடி நிறைய பண்ணுறேன். அப்போ பேஷனாக இருக்கிற விஷயத்த நான் அதிகமாக பண்ணும்போது எனக்கு அதிகமாக டோபமைன் சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். எனக்கு எது எக்ஸலண்ட்டாக இருக்கோ, நிறைய பேர் பாராட்டுறாங்களோ, எனக்கு வந்து எது நல்லா வருமோ அதை தான் நான் பண்ணுறேன். அப்போவுமே டோபமைன் சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். மக்களுக்கு நீடு இருக்கிறத தான் நான் பண்ணுறேன். அப்போ நீடு வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்து மக்களோட ஒரு ஃபேஸில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் நம்ம பார்க்கும்போது, மக்கள் மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் பார்க்கும்போது என்ன ஆகும், அப்போவும் டோபமைன் சுரக்குது. அது மூலிமா ஒரு இன்கம் வரும்போது, அதோட பெனிஃபிட் நம்ம எடுக்கும்போது அப்பவும் டோபமைன் சுரக்குது. அப்போவும் சந்தோஷமாடுறேன். அப்போ இந்த 4 இடத்துலையுமே டோபமைன் அப்படிங்கிற அந்த இது வந்து சுரந்துகிட்டே இருக்கு. ரைட். எப்பெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சி, அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கிடைக்குதோ அது சுரந்துகிட்டே இருக்கு. அப்படி சுரந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு லிக்விட் அது ஒரு மெடிசனாக மாறி நம்மளோட உடம்பு, மனசு ஃபுல்லாக பரவுது. அது நம்மளோட கம்ப்ளீட் நம்மளை சுற்றி இருக்கிற ஆறாவை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி விரிவடைய செய்து நம்ம கூட இருக்கிற எல்லாத்தையுமே அது சந்தோஷமாக இருக்க வைக்குது. ரைட். ஸோ இப்படி இருக்கும்போது ஃபார்ச்சூனை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதில்லை, நம்மளோட ஆறாவே வந்து ஃபார்ச்சூனை ஸ்ப்ரெட் பண்ணிடும். ரைட். இட் இஸ் அ ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஸோ கேன் யூ ஃபீல் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் நம்ம 100 வருஷம் இருக்க மாட்டோம்? தாராளமாக இருப்போம் தானே? எஸ், பிகாஸ் டோபமைன் நிறையா சுரந்துகிட்டே இருக்குன்னா அதுதான் சூப்பரான ஒரு மெடிசன் அப்படின்னா
உலகத்தில் ஒரு மெடிசன் இருக்குது, இந்த மெடிசனை சாப்பிட்டா 100 வருஷம் வாழலாம் அப்படின்னு ஏதாவது மெடிசன் இருக்கான்னு கேட்டால் டாக்டர்கிட்டலாம் அந்த மெடிசன் இருக்காது, நம்மகிட்ட தான் இருக்குது. பிகாஸ் நம்ம பாடிக்குள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. நமக்கு உடம்புல ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதுவே குணப்படுத்திக்குது, காயமாச்சுன்னா அதுவே குணப்படுத்திக்குது, ரைட்? ஸோ எல்லாமே உள்ளேயே பண்ணிக்குது. அப்படின்னா அப்போது நமக்கு தேவையான விஷயம் 100 வருஷத்துக்கு மேலேயும் நம்மளால் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 100 வருஷம் நம்மளால் இருக்க முடியும். ஸோ 100 வருஷம் மைனஸ் நம்மளோட ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இன்னும் இவ்வளோ ஏஜ் இருக்குது. ஸோ அந்த ஏஜ் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரே ஒரு ப்ராப்ளமை நான் என்னோட லைஃப் டைமில் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், வேல்யூ. அப்போது வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ண காம்பவுண்டிங்காக மாறும்போது எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு மிகப்பெரிய